மக்களே, ஆக்டர் பார்த்திபன் அவர்களுடைய ஆங்கிரி ரிப்ளே அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது சினிமா நடிகர்களுக்கு வந்து இந்த சமூக பொறுப்பு என்பது இருக்க வேண்டும். சினிமால நடிச்சுட்டு வந்த பிறகு அவங்க ஒரு ஃபேமுக்கு போன பிறகு அவங்க அடுத்து மக்களுக்கு சேவை செய்ய போயிடுவாங்க. சோ அது போன்று இருக்கும்போது கண்டிப்பா சொசைட்டி மேல இந்த சமூக பொறுப்பு என்பது முக்கியமா சினிமா நபர்களுக்கு வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல புகுந்து அசிங்கமா திட்டக்கூடிய அந்த நபர்களை வந்து பார்த்திபன் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதாவது அவர் சொல்றாரு, ஒரு போஸ்டர் வந்து நம்ம போடுவோம், ஒரு பதிவை வந்து நம்ம போடுவோம். அதுல வந்து முகம் தெரியாத நபர்கள் வந்து அதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அசிங்க அசிங்கமா பேசி வைப்பாங்க இல்லையா? அது போன்ற பேச்சுக்களை பேசி வைப்பாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சி சட்டையை பிடிச்சி கொஸ்டின் கேட்கணும். அவங்க எல்லாம் முகம் இல்லாத நபர்கள் அப்படின்ட்டு ஒரு பாணியில பார்த்திபன் அவர்கள் வந்து விமர்சிச்சிருப்பாரு. அதே சமயத்துல வந்து விஜய் அவர்களை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது சினிமால மிகப்பெரிய ஃபேம் இருக்கு அவருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து அரசியலுக்கு வராருன்னும் போது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு பாணியில பார்த்திபன் அவர்கள் வந்து அவருடைய ஆன்சரை வந்து கொடுத்திருப்பாரு பிரஸ் கிட்ட. சோ அததான் இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பார்த்திபன் அவர்கள் எப்படி திட்டிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட தம்ப்நெயில்ஸ் வச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நடந்தது இதுதான். சோ மனுஷன் வந்து ஒரு சினிமா ஈவென்ட்டுக்கு போயிருக்காரு. அதை வந்து அரசியலா மாத்திட்டாங்க. அதே சமயத்துல வந்து அங்க வந்து இந்த கரூர் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கு வந்து அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கும்போது இங்க வந்து ஜட்ஜ் சட்டம் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கு. சோ அவங்க தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து பெரிய விஷயம். சோ சட்டம் ஜட்ஜ் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் இதை இங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு பாணியில அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.